இருக்கின்ற பொழுது நான் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது என்னுடைய முதல் வழக்கம். அப்படி இன்றைய தினத்திலே நான் சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது சூரியனானவன் ஒரு சிறு மாற்றத்தை அறிவித்திருக்கின்றான். அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட காரணம் அப்படி என்ன மாற்றம் என்றால், சூரியன் ஒளி பிரகாசித்து மங்களாகி மீண்டும் பிரகாசித்ததை போல் காட்சி கொடுத்திருக்கின்றான். அதனால் நமது ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதோ அல்லது மக்களிடத்தில் ஏதாவது குறை இருக்கிறதோ என்று எனக்கு விவரம் புரியவில்லை. அதனால் நம்முடைய நாட்டு வழக்கங்களை எல்லாம் நான் உன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய விருப்பம் என்ன? தாங்கள் சித்தமே தன்னுடைய பாக்கிய மகாராஜா. மகாராஜா, நம்ம நாட்டில் உள்ள தேவாலயம், பெருமாலயம், விஸ்வநாதர் சொல்லக்கூடிய 6 கால பூஜைகளும் அருமையாக நடந்து வருகின்றது. தாங்களுடைய ஆட்சியிலே யாதொரு குற்றமே இல்லை மகாராஜா. புரோகிதர்களும் அவரவர்கள் மந்திரத்தை சரிவர ஓதிக்கொண்டு வருகிறார்கள். அதிலும் எவ்விதமான குற்றமே இல்லை மகாராஜா. யாதொரு குறையும் இல்லை. அப்படியா? கிராமத்துல வயல நட்டவனை விட அறுப்பறுத்த வீட்டுல தான் நெல் அதிகமா இருக்கு. எப்படி அது? அந்த அளவுக்கு கூலி வாங்கிட்டு போயிட்டாங்க ஐயா. அந்த அளவுக்கு விளைச்சல் நல்லா விளைஞ்சு மாதம் பெய்து பாவமழை 3 புண்ணிய பழி 3 சொல்லக்கூடிய அதாவது மழையெல்லாம் பெய்து அது மட்டும் பயிர் பாருங்க லேசா அப்படி கிளம்பி வந்தது. அப்ப 2 தூத்த தூரி பயிர் மட்டும் போச்சு. இப்படி எங்க பார்த்தாலும் சிறப்பான மழை இருக்கிறது. தங்களுடைய ஆட்சியிலே எந்த விதமான குறைபாடுமே இல்லை மகாராஜா. ஆமாங்க ராஜா.
ஆமாங்க. அதனால் நான் என்னுடைய முன்னோர்கள் வழங்கி வந்த தான தர்மங்கள் எத்தனையோ செய்திருக்கின்றேன். தானங்களை இதுவரைக்கும் நான் வழங்கவில்லை. பிரதான், மகாராஜா, தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. ஆமாங்க. தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? தெரியுங்கள். தானம் என்பது எதையுமே நினைக்காமல் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு கொடுப்பதற்கு பெயர் தானம். தானம். நாம் இப்பொழுது கொடுத்தால் நமக்கு இல்லாத தருணத்திலே யாராவது ஒரு நமக்கு உதவ மாட்டார்களா என்று ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியதற்கு பெயர் தர்மம். அதாவது இப்ப 100 ரூபாய் மொய் வச்சா அப்புறம் 200 ரூபாய் வைப்பாங்கன்னு. ஆமா. அதுபோல இப்ப நான் நினைக்கக்கூடியது என்னவென்றால் தானம் தான் வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தானம் வழங்குகிறோம் என்று வைத்துக்கொள். அதை மக்கள் வாங்கி செல்லிவிட்டால் பரவாயில்லை. இவ்வளவு காலம் இல்லாமல்படிக்கு இப்பொழுது திடீரென்று எதற்காக மன்னன் தானம் வழங்க வேண்டும் என்று மக்களிடத்திலே ஒரு கேள்விக்குறி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று தான் சிறு யோசனையாக இருக்கின்றேன். கவலையே வேண்டாமா? அதற்கு ஒரு தகுந்த யோசனை என்னுடைய அருமை சத்தியகீர்த்தியாக தாங்கள் தான் எனக்கு உரைக்க வேண்டும். மகாராஜா, அதுக்கு எந்த விதமான கவலையுமே வேண்டாம் மகாராஜா. தாங்களுக்கு மகன் பிறந்து 5 வயதாகிறது. உண்மைதான். அவருக்கு அதாவது 5 வயதாகின்ற தேவதாசனுக்கு பள்ளிச்சாலை அனுப்ப வேண்டும், பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். உண்மைதான். 32 தான தர்மங்களை அதன் மூலமாக தாங்கள் வழங்க வேண்டும். ஆஹா, அமைச்சராகிய சத்தியகீர்த்தி நல்ல தருணத்திலே நல்ல யோசனை தாங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். என் மகன் ஆசை மகன் தேவதாசனுடைய பிறந்த நாள் விழா அன்று மக்களுக்கெல்லாம் தானங்களை வாரி வழங்கினால் யாரொரு குறைவில்லாமல் வாங்கிச் செல்வார்கள் என்று தாங்கள் தெரிவிக்கின்றீர்கள். உண்மைதான். அப்படித்தானே? உண்மைதான். அதனால் அது மட்டுமல்ல, தானம் வழங்க வேண்டும். எப்படி வழங்க வேண்டும் என்றால் ஹரிச்சந்திரன் என்று அயோத்தி நாட்டிலே ஹரிச்சந்திரன் ஒரு இருந்தார். அவனைப் போல யாராலையும் தான தர்மங்களை செய்து முடிக்க முடியாது. அப்படி என்ற பெயரையும் புகழையும் வாங்க வேண்டும் என்ற பேராசை எனக்கு. தவறில்லையே. அதனால் வாழையடி வாழையாக வந்த மன்னர்கள் எல்லாம் அவர்களுடைய மனைவியை அழைத்து இங்கே அரிச்சந்திரனாக பொலிவிட்டிருக்கும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த வாழ்த்து மலரை அன்பளிப்பாக அளிக்கிறோம். Thank you.
செய்கிறேன் மன்னவா. மதிரையில் வளர்த்த மாணிக்கமே, ஆசீர்வதித்திருக்கின்றேன், எழுந்திருப்பாய். சுவாமி கண்ணே, மன்னவா, உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால், இது நாள் இதுவரையிலும் மணி சபா மண்டபத்திற்கு அழைத்ததே கிடையாது. நாதா, தாங்கள் இன்று அழைத்திருக்கிற காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? உண்மைதான் தேவி, தெரிவிக்க வேண்டும் மன்னவா. நாம் சபாமணி மண்டபத்திற்கு இருவரும் சேர்ந்து வந்திருக்கின்றோம். இன்று உன்னை அவசரமாக எதற்காக அழைத்தேன் என்றால், இதற்காக மன்னவா, கரிபரி ஆயிரம் ஜன் கனத்ததோ கோதானம் பூமி பரிவுடன் நிகிறதும் பச்சிரும் பசும்பும் தங்கம் அன்னதானோ பிரதானம் 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 சுவாமி உண்மைதான் நாதா. அது மட்டுமல்ல, மனிதனாக பிறந்துவிட்டால் மட்டும் போதாது. அவனுடைய அவயங்களிலே கூன் குருடி செவிலி நீடு பேடு நீங்கி பிறப்பது அரிது. அப்படி பிறந்துவிட்ட போதிலும் நாதா, சரியில்லையா? அப்படியா? ஞானம் ஞானம் என்று சொல்லக்கூடிய கல்வி மார்க்கங்களை நன்றாக ஒரு மனிதன் உணர்ந்திருக்க வேண்டுமா, கற்றிருக்க வேண்டுமா? சுவாமி, ஆம், தெரிவிக்க வேண்டும். கல்வி மட்டும் நன்றாக பயின்று விட்டால், தெரிந்து வைத்து விட்டால் அது மட்டும் போதாது. பிறகு என்னவென்றால், தவம் தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழிதிருந்து விடும். அப்படி என்று சாத்திரம் கூடுகிறது. மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே தான தர்மங்களை யாரொருவன் நன்றாக செய்து முடிக்கின்றானோ அவன் தனது பிற்காலத்திலே சாலோக சாரூப சாகுத்தியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி முக்தி மோட்சம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதனால் என்னுடைய முன்னோர்கள் வழங்கி வந்த தானங்களை இதுவரை நான் வழங்கவில்லை. அந்த ஏழை எளியவருக்கு, இல்லாத வறியவருக்கு தானங்களை வாரி வாரி வழங்கலாம் என்று என்னுடைய மனதிலே ஆவல் கொண்டு உன்னிடத்திலே சம்மதத்தை பெற்று பிறகு வழங்கலாம் என்று உன்னை அழைத்தேன். உன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும் கண்ணே. இதோ தெரிவிக்கின்றேன்.
நான் சொல்றது புரியுதியா? புரியல. ஐயோ அயோத்தியா புரியல. பூரியில அப்ப நான் புரியலங்கிற இவன் புரியல. அன்னதானம், கோதானம், பூதானம். என்னது ஏழ விட்ட பாரு. இத்தனை தான தர்மம், 32 தான தர்மங்கள். ஏன் தம்பி? 32 தான தர்மங்களும் அதை பத்தி சொல்லுவோம். சொல்லுமா? 32 தானத்தை சொல்லுவோம். தண்ணி இல்ல என்ன ஐயோ விரல விட்டியா? யான் வேறைய ஒண்ணு விரல விட்டு அன்னதானம் 1 கோதானம் 2 பூதானம் 3 கன்னிகாதானம் 4 வசதானம் 5 அன்னதானம் 1 கோதானம் 2 பூதானம் 3 அப்புறம் என்ன? அரிச்சந்திரன் எங்கே? அண்ணர்கள் மற்றும் அவன் அரிச்சந்திரன் எங்கே? எங்கேடா? எங்கே? போற்றி போற்றி என அனுதினமும் உண்மையே முதித்து வந்தேனே அம்மா தாயே விசாலாட்சி அம்மையே காசி முறை வாழும் காசி விஸ்வநாதா உண்மையே அனுதினம் பூஜித்து வந்து எனக்கு இவ்வளவு சோதனையா அம்மா தாயே கருணை உள்ளவளே ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தவளே மாதுளம்போ நிறத்தவளே அங்குசா பாசாங்குசமும் கரும்பு முக்கண்ணி தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லை என்று சொன்னவளே அள்ளி அள்ளி அன்பை வாரிக் கொள்ளுவவளே அம்மா தாயே கண்ணிழந்த பசு போல் கதறி துறக்கின்றேன் என் மகனை காணாமல் நான் என்ன பாடுபடுகிறேன் தெரியவில்லை அம்மாக்கு அம்மா என் குழந்தை கானகத்திற்கு சென்றார் அம்மா தாங்கள் தைரியமாக இருங்கள் நான் கானகத்திற்கு சென்று திறப்பை கோரி வருகிறேன் என்று தைரியமாக அண்ணவன் சென்றார் அண்ணவன் எப்பொழுது வருவான் எங்க இருக்கின்றான் எப்படி இருக்கின்றான் என்பது எனக்கு தெரியவில்லை என் மகன் எப்பொழுது வருவான் எங்க இருக்கின்றான் என்று தெரியவில்லை Thank you.
நாடகம் ஆடுறதுக்கு. சுப்பு சுருளி எல்லாம் வந்தா எதுக்கு வந்தோம்? எதுக்கு வந்தா? நாடகத்துக்கு தெப்ப கோயிலுக்காக வந்தோம். எல்லா பயிலும் வந்துட்டு அந்த சுருளி பேர ஒண்ணு இன்னும் காணும். யார் சுருணினா யாரு இது? சுப்பிரமணியனை சுருக்கி சுருளின்னு வச்சிருக்கிறேன். சுருளிப்பா, அந்த சுருளி எங்க பேனோ தெரியல. தம்பி அந்த சுருளி எங்க போனாலும் தெரியல. அவன் வரட்டும், அவன் வந்த உடனே அவன்கிட்ட பேயக்கூடாது. முருகி மந்திரி வணக்கம் தம்பி, அதனால கூப்பிடுறோம் பார்ப்போம். என்ன மாவிலை முன்னை முஸ்தை இதெல்லாம் சேகரிக்கணும். மாவுதிலே முன்னை முசிட்டை முஸ்கட்டா காரை பிரண்டை மாவிலை முன்னை இதெல்லாம் நம்மளுக்கு சேகரிச்சுட்டு வர சொன்னார். ஆமா. தாத்தா எதுக்காக சொன்னாரு? இதெல்லாம் வச்சுட்டு வர சொன்னார். உன்னை என்னையும் எங்க போய் சொன்னாரு? அந்த காலகட்டத்துக்கு தெப்ப வெளியே சொன்னாரு. சொன்னாரோ இல்லையோ? நம்ம கூட யார் யாரு வந்தா? யார் யார் வந்தா? யார் யாரு வந்தா சொல்லு. அந்த கிச்சா, அந்த யார் அந்த அந்த தேவதாசம், அந்த சுக்கு வந்தா, அந்த வெங்கட் வந்தா, உருளப்ப வந்தா, அந்த வெங்கட் பையன் வந்தா, எரிபுழுதி வந்தா, எரிபுழுதி மண்ணாங்கட்டி வந்தா, இதெல்லாம் வந்தா காப்பிடி வந்தா. தூரா இங்க வந்திருக்கலாம்னு சொன்னோம். சொன்னோம்ல, அதெல்லாம் எங்க போனாலும் தெரியல. அவன் எங்க போனான்னு நீ ஓடி போய் பாத்துக்கலாம். நீ போய் பாத்துருவானா? ஏண்டா நானா? நான் வந்துடா ஆனகத்துக்கு வந்ததை பத்தியோ, அவனை பாம்பு கடிச்சதை பத்தியோ, அவங்க ஆனகத்தை விட்டு கழிச்சிட்டு போறத பத்தியோ எனக்கு கவலை இல்ல. அவனை கடிச்ச பாம்பு உன்னைய கடிக்கலையே அப்ப எனக்கு கவலை. என்ன கடிச்சா பாம்பு தானே செத்து போகும். பாம்புக்கு என்ன விஷம்? பாம்புக்கு பல்லுல விஷம், தேளுக்கு கொடுக்கிற விஷம். அதை நீ புரிஞ்சுக்கடா. எதுல விஷம்? இந்த மாமியே அனுப்பிச்சிருக்கா, அப்படி உசுர கண்ணுமா பாத்துக்கிறங்கடான்னு சொன்னிச்சு. அந்த மாமிட்டு நம்ம போய் சொன்னோம்னா செத்துட்டான்னு சொல்லணும். ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போயிட்டாங்க. நீ போய் கழுவி விட்டுருவா. ஒரு உயிருக்கு 2 உயிர் போயிருந்தாங்க. இருக்கு 2 உயிர் போயிரு. அதனால அந்த மாமிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துல, வாழைப்பழத்துல ஊசி இருக்கிற மாதிரி தாயே கொஞ்சம் கொஞ்சமா உங்க மகன் அதான் வர்றான், இதோ வர்றான் அப்படி சொல்லுவோமா? எப்படி அந்த தாயை அவனை மட்டும் அனுப்பும் போது அந்த குழந்தை வைக்கும் போது எங்கெல்லாம் கொண்டு சென்றாய்? என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றாயே. என்ன பாவத்தை செய்தேன்? எதற்காக எனக்கு இப்பேற்பட்ட தண்டனையை கொடுத்தாய்? ஆண்டவா, வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்தேனே, அதுதான் நான் செய்த குற்றமா? எதற்காக என்னை இப்படி தவிக்க வைத்திருக்கின்றாய்? ஆண்டவா, எதற்காக என்னை இப்படி தவிக்க வைத்திருக்கின்றாய்?
காலம் கட்டாவல என்னை இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்டேன். அங்கே உரைத்தார், ஹரிச்சந்திரா, அகல பாதாளம் என்று சொல்லக்கூடிய நாராயண யாகம் செய்ய போகிறேன். அதற்கு பொன்பொருள் வேண்டும். உன்னிடத்தில் யாசகம் பெற்று போக வந்திருக்கின்றேன் என்று உரைத்தார். ஐயா, இன்றைய தினத்தில் என் ஆசை மகன் பிறந்த நாள் விழா உண்டு. வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுத்திருக்கின்ற இத்தருணத்திலே எம்ம நாடு வந்து யாகம் செய்வதற்கு பொன்பொருள் பெற்று போக வந்திருக்கின்றேன் என்று உரைக்கின்றீர்களே, கொடுப்பதற்கு தடை சொல்வேனா? கேளுங்கள், கொடுக்கிறேன் என்று சொன்னேன். எவ்வளவு திரவியம் வேண்டும் சொல்லுங்கள், தருகிறேன் என்று உரைத்ததற்கு அண்ணவர் தெரிவித்தார், மீது உனது பட்டத்து மலையாரை நிறுத்தி அதன் மேல் ஆங்காரம் உள்ள புருடம் ஒருவன் ஏறி அவன் கையிலே விளைத்தான் வெள்ளிக்கவம் கொடுத்து அதில் மாணிக்கத்தலை தூண்டி அமைந்து எரிந்தால் அவ்வுயரம் பொன் 48 கோடி கொடுக்க வேண்டும் என்று உரைத்தார். அப்படி அன்னவரிடத்தில் தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு அழைத்தன் கீர்த்தியாரை, இழந்தன் களஞ்சியத்தை மாறி மாறி கொடுத்து பெற்றுக்கொண்டவர் நான் வாழ்வதற்கு அனுகம் என்பதால் அதை வைத்து என்னால் காப்பாற்ற முடியாது, நீயே பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஐயா, நான் பெரிய நாட்டு மன்னன். என் நாட்டில் சில நாடுகள் விளைந்து விளையாமல் போய்விட்டால் நான் இந்த திரவியத்தை எடுத்து செலவு செய்த நேரிடும். அதனால் வேண்டாம், கையோடு எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். சொன்னவரோ முடியாது, நீ பாதுகாத்து கொடுத்தே தீர வேண்டும் என்று சொன்னார். உடனே என்னுடைய அரசாங்க முத்திரை, முனிவருடைய அரங்க முத்திராட்ச முத்திரை, அந்த விடயங்களை அத்தனை நாட்டை விட்டு அடித்து விரட்டி துரத்தினேன். அத்தனை மிருகங்கள் ஓடி வரை ஒரு பன்றி மட்டும் என்னை எதிர்த்து நின்றது. ஆண்டவா, எதிர்த்து நின்றது. ஆள் உயர பன்றி ஒன்று எதிர்த்து நிற்கின்றதே. பன்றி என்றால் கருப்பாகத்தானே இருக்கும், இது பல வண்ணங்களாக தெரிகிறது. என்ன ஆச்சரியம் என்று பற்றேன். முகமோ பவள நிறம், கண்களோ தங்க நிறம், உடலோ வெள்ள நிறம், கால்களோ கரும நிறம், இப்படி பல வண்ணங்களாக தோன்றியது. அந்த பன்றியானது என் மேல் பாய்வது போல் தோன்ற அம்ராசாரத்தில் இருந்த அம்பை எடுத்து அதன் அருகே வைத்து புரிந்தவரை அதனுடைய காலில் எப்படி அந்த பன்றி என்ன வைத்தது? விஸ்வாமித்திரருக்கு அவயம் அவயம் உரைத்தது. பன்றி விஸ்வாமித்திரருடைய பெயரை சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்று யோசித்து இளைப்பாறி அமர்ந்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய கீர்த்தியானவர் வடிவந்து தங்களை காணும் பொருட்டு 2 மாதர்கள் வந்திருக்கின்றார்கள். நாகலோக நாகக்கண்ணி, தேவலோக தேவக்கண்ணி. தங்கள் முன் தங்களுக்கு தெரிந்த ஆடல் பாடல்கள் நடித்து காட்டி பரிசு பெற வந்திருக்கின்றோம் என்று உரைத்தார்கள். ஆடினார்கள், பாடினார்கள், பரிசை கொடுத்தோம், வாங்க மறுத்து விட்டார்கள். ஆண்டவா, இந்த மாதர்கள் அவ்வார்த்தை கேட்டார்கள். தலைமுறை எடுத்து தடுத்து மறுத்துரைத்தேன், கேட்கவில்லை அம்மாதர்கள். எடுத்தேன் சவுக்கை, அடித்தேன், அடித்து விரட்டி அனுப்பி சென்றவர்கள் விஸ்வாமித்திரருக்கு அபயம், விஸ்வாமித்திரருக்கு அபயம் என்றே ஓடினார்கள். இந்த பெண்களும் விஸ்வாமித்திரருக்கு அபயம் அபயம் என்று ஓடுகிறாளே, என்னவென்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அரண்மனைக்கு வந்து சாராவதி, நம் ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடாத கொடுமை ஒன்று நடந்தது என்று உரைத்த போது ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு சத்தம்
ஐயா 2 வருஷம் இருக்கு. யாதொரு குற்றம் தன்னை அடியனான் செய்ததில்லை. யாதொரு குற்றம் தன்னை செந்தாமரை போன்ற பாதங்கள் நோகுதம்மா நோகுதப்பா என்றேன். ஹரிச்சந்திரா, நான் அனுப்பிய மாதங்களை எதற்காக அடித்தாய் என்று உரைத்தார். சுவாமி, தாங்கள் அனுப்பிய மாதங்கள் அந்த மாதங்கள் எனக்கு தெரியாது என்று உரைத்த போதும் ஒடித்த நீச்ச சாபம் என்றார். சாபம் கொடுங்கள் அப்படி என்று கேட்டேன். அன்னவர் அதை குறைத்தார். அந்த சாபத்தை நீக்கி மாற்று சாபம் கொடுக்க வேண்டும் என்றால் அம்மாதங்களை மணந்து கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல், அந்த சாபத்தை நீக்கி விடுகிறேன் என்றேன். அன்னவரை பார்த்து கண்ணை வேண்டினும் ஈகுவே, கண்ணை வேண்டினும் ஈகுவே, காக்கின்ற மண்ணை வேண்டினும் ஈகுவே, இந்த மண்ணை வேண்டினும் கொடுக்கேகுமே, பெண்ணை வேண்டிலேன் அந்த பெண்ணை வேண்டிலேன். என்ன செய்தேன் அவளை ஏதகம் மாதாவே, என்ன செய்தேன் அவளை ஏதகம் மாதாவே, மாதா அகதிகள் வாழவும் அருகதை கிடையாதோ, அகதிகள் வாழவும் அருகதை கிடையாதோ, ஆதாரமை நீங்கள் அவள் கொண்ட தனைத்தீரோ, சென்ற ஏழைகளை
அப்படிதான் அம்பாளுக்கு அணிவிக்கக்கூடிய அழகிய தாமரை அடியிலே மலர்ந்த போதிலும் சரிதான். இந்த ஹரிச்சந்திரன் வாயில் உதித்த வார்த்தை ஒரு காலம் பொய்யாகாது, கேளுங்கள் என்று உரைத்தேன். தெரிவித்தார். அப்படி என்றால் உன்னுடைய 56 தேசத்தையும் எனக்கே தாரகாத்து கொடி என்று உரைத்தார். அன்னை அனைவரும் உடன் நிற்க அன்னவருக்கு தாரகாத்து 56 தேசத்தையும் பொது சொத்துக்கள் நீங்களாக, மந்திரி நீங்களாக தாரகாத்து கொடுத்தேன். ஓடோடி வந்தேன், தாரகாத்து கொடுத்தேன். எதனாலே? மதியாதான் தலைவாசல் மதித்தொருக்கால் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று சொல்லி உண்ணாதா தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் கூட பிறந்தாரோடு கூடி வாழ்தல் கோடி பெறும். கோடான கோடி கொடுத்தும் தன் நான் கோடாமை கோடி பெறும். ஓடோடி வந்தேன், தாரை வாத்து கொடுத்தேன். கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக என் நாடு, என் மக்கள், என் 56 தேசத்தையும் தாரை வாத்து கொடுத்து விட்டு அரண்மனையில் நின்று நின்றேன். ஆண்டவா ஹரிச்சந்திரா, நாடு நகர அத்தனையுமே தாரை வாத்து கொடுத்து விட்டார். உன்னிடத்தில் யாகத்திற்காக 48 கோடி நான் வைத்து விட்டு சென்றேனே, கொடுத்து அந்த திரைவைத்து கொடுத்து விட்டு எடுத்தடி வையலாம். அந்த திரவியம் அப்படியே தங்கள் களஞ்சியத்தில் இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உரைத்த பொழுது ஹரிச்சந்திரா, நீக்காமல் தான் கொடுத்தாய், நீக்கினாயா? இல்லை, அதனால் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று உரைத்தார். சுவாமி சற்று மதியிழந்த காரணத்தால் தங்களுக்கு நான் மீண்டும் 48 கோடி பொன் கடனாகிவிட்டு, ஒரு மன்னன் கடன்பட்டு விட்டால் அவனுக்கு 48 நாள் கெடுகொடுப்பது வழக்கம். நானும் ஒரு காலத்தில் மன்னனாக இருந்து வந்தானே, அதனால் எனக்கு 48 நாள் கடும் தவணை கொடுங்கள் என்று கேட்டு அன்னவரை விடைபெற்று 48 நாட்குள்ளாக தருவதாக ஒப்புக்கொண்டு புறப்பட்டு காவடி அளித்து ஹரிச்சந்திரா, நீ அணிந்திருக்க ஆடை ஆபரணங்கள் அத்தனையுமே அரசச்சாரும் அத்தனையும் கலந்து கொடுத்து விட்டு நான் கொடுக்கும் கால்நடையை உடுத்திக் கொண்டு போனாய் என்றார். அப்படியே அன்னவர் கொடுத்த கால்நடையை உடுத்திக் கொண்டு புறப்பட்டோம். தன்னை வச்சிரம் இருந்தேன், அவிவச்சிரம் அணிந்தேன். அன்னவருக்கே உரியதென்று தாரை வாத்து கொடுத்து விட்டு என் நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது என் நாட்டு மக்கள் எல்லாம் ஓடி வந்து, மன்னா, உங்களை பிரிந்து நாங்கள் எப்படி வாழப் போகிறோம், நாங்கள் உங்களோடு வருகிறோம் என்று உரைத்தார்கள். மக்களா, வேண்டாம், அன்னவரிடத்திலே உங்களை தாரை வாத்து கொடுத்து விட்டேன், வேண்டாம், நாங்கள் செல்லுகிறோம் என்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறி புறப்பட்டோம். அந்த மக்கள் எல்லாம் அன்று மன்னா வாழ்க, மன்னா வாழ்க, கொற்றவா வாழ்க, வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார்களே. அந்த நாள் இனி வருமா? ஆண்டவா, வருமா? நாள் வருமா?
நாட்டை விட்டு வெளியேறினவா தலை முழுதும் தவ முனிவர் தலை முழுதும் தவ முனிவர் தனக்குரைத்தே முனி உரைத்ததகுரியந்தன் திலகுமணி மண்டபமும் எழில்மிகு சிம்மாதனமும் இழந்து போச்சே பலவரதருடன் வச்ச பகவரிக்க உலதளமளவையிலும் பின்னடக்க முன்னடந்தே கொற்றை வேந்தன் நடந்து வா மயிலே நடந்து வா மயிலே நடந்து வா மயிலே நகரமாதி என்னும் கோயிலே நடந்து வா மயிலே 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 நடந்து வா மயிலே 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 நகரமாதி என்னும் கோயிலே நடந்து வா மயிலே 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 கண்ணை காதலியே என்னும் கண்ணவையில் அரிக்குது பார் கண்ணவையில் அரிக்குது பார் வீசுது பார் ஐயந்தயவீர அண்ணன் அருந்தட்டோ தயகிறான் தடுத்துட்டோ ஐயந்தயவீர அண்ணன் அருந்தட்டோ ஐயனும் தந்தியில நிழலை நீ பார்த்து நடந்து 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 வா மயிலே 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 இங்கி வந்தான் பெண்ணே எதற்காக கண்கலங்கிறாய் நாடு நகை எல்லாம் தோத்து விட்டோம் செல்வத்தை எல்லாம் அழிந்து விட்டதே பொன்புறம் எல்லாம் போய்விட்டதா என்று கலங்குகிறாயா என்று கேட்டேன் சுவாமி பொன்பொருள் போனால் பெற்றுக் கொள்ளலாம் அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை இனிவரும் காலங்களில் நாம் மூவரும் பிரியாமல் வாழ்ந்தால் அதுவே போதும் என்று நினைத்தேன் தண்ணீர் விட்டேன் என்றார் அப்பொழுது ஆண்டவரின் காலை பார்த்தேன் கால்கள் எல்லாம் காலம் என்ன காலம் என்ன காலம் என்ன தரவோ தானவோ
வாசுதானந்த வாசுதேவா அரிசி வேடு பருப்பு வேடு அதுக்கு தெய்வா வேணும் அரிசி வேடு பருப்பு வேடு அதுக்கு ஒரு தெய்வா வேணும் பிச்சி கத்திரி அடே அம்மி என்னடா எதை முதவி என்ன அக்கறையா வெறிச்சோடி கிடக்கிறது வெறிச்சோடி தான் நடக்கும் என்ன நடந்ததுன்னு அடே அம்மி எங்கடா இருக்கிற வாடா வாடா ஓடி வேடா தாத்தா 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 சௌக்காரமா சௌரியமா இல்ல என்னமே என்ன நீ நன்னா இருக்கியோ யாரு உன்ன கேக்குறேன் என்ன சௌரியமா இருக்கிறேன் எனக்கு என்ன சௌரியம் இருக்கு நோக்கி சௌரியமோ சௌரியம் தாத்தா சௌரியம் என்ன ஆசனம் என்ன இப்படிதான் ஆசனத்துல போட்டு உட்காருவோம் அப்புறம் என்ன திருப்பி போடுறா கேட்ட திருப்பி போடுவா உதவி என்ன போடுறா இதுல புற உட்கார்றது பெரிய அளவா இருக்கு இப்ப நட உட்காரலாம் உட்காருங்க ஆமா எங்க ஆசனம் ஆசனத்தை எங்க போட்டிருக்கு எங்க பண்ணது கிடக்குறீங்க கால கலப்பிடு பாரு அந்த ஆள்கிட்ட குடும்பம் இருந்துகிட்டு அந்த ஆளு கூடயே கிடக்குறீங்களா கூப்பிடுற பாருங்கப்பா ஓடே மாமி வாங்க 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 என்ன பண்றீங்க என்ன சொன்னாங்க தெரியுமாடாலே பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரின் தெய்வீக அழகை கண்டேன் தித்திக்கும் குமரன் பெயரின் தெய்வீக அழகை கண்டேன் முத்தமிழை பாட வந்தேன் என்னடா குற மாமி நீங்க மாசமா இருக்கீங்க நாசமத்து போறவனே நல்ல காரியத்தை சொல்றா ஏண்டா என்னை பார்த்த நோக்க அப்படி தெரியுறதா மாமி நீங்க மோசமா இருக்கீங்க ஏன் என்னடா மோசம் நேக்கு என்ன அதுல குறைச்சலா இதுல குறைச்சலா எதுல நான் குறைச்சேன் எதுல குறைச்சேன்னு நான் எங்க பார்த்தேன் அப்புறம் ஏண்டா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாரை பார்த்து ஊ போட்டீங்க முத்தை நல்ல பிள்ளையா இருக்க என்ன உன்னை பார்த்து வாட்ட சத்தமா இருக்கேன் உன்னை பார்த்து ஊ போட்டேன் என்ன பார்த்து ஊ போட்டீங்கல்ல மாமே யாரை பார்த்து ரூம் போட்டீங்க ரூம்பாடா போட்டேன் ஊ போட்டேன்டா இல்ல மாமி இத வரல நல்லாதான் இருந்தா சொல்ல பக்கம் கூட்டு வந்தால கொண்டு விட்டு வளர்றான் ஏண்டா அம்பி ஊ போட்டேன்டா ஊ போட்டீங்கல்ல மாமி ஏண்டா என்னமா மாமி நான் சின்ன பிள்ளை இருக்கும் போது அழுதா முக்கிய அழுதாரான்னு சொல்லி என்ன பக்கத்துலயே போட்டு படுத்துப்பீங்க ஆமா இப்ப மட்டும் என்னவா இப்பெல்லாம் என்ன பக்கத்துலயே போட்டு படுத்துக்க மாட்டீங்க நாசமத்து வரணும் நாசமத்து போட வரேன் ஏண்டா சின்ன பிள்ளையா இருக்கத்தே பால் கொடுத்து சீராச்சி பக்கத்துல போட்டு படுத்துருக்கிறதா இப்ப நீ பெரிய பிள்ளையா போயிட்டடா உன்னை நான் பக்கத்துல போட்டு படுத்திருந்தேன்னு வச்சுக்கோ ஊர் என்ன சொல்லும் நாடு என்ன சொல்லும் இந்த பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் என்னமோ இருக்கு மத்தவங்களுக்கு அப்படியே முழுக்கிட்டே இருக்கு ஏண்டா சந்தேகப்படுற மாதிரி சொல்லுவாங்கடா நீங்க ஒரு நாள் என்ன போட்டு படுக்க போட்டு பாருங்களா
கட்டியவளை விட்டு கண்டு வந்திருக்கின்ற கல்வனும் வருகிறான். தம்பொருளை விட்டு மற்றவர்களை தேடும் திருடனும் வருகிறான். குடிகாரனும் வருகிறான். இந்த நாட்டுக்கு உழைத்து உழைத்து ஓடோ தேய்ந்து போனார்களே மாபெரும் தலைவர்கள், அவர்களும் வருகிறார்கள். நல்லவர்களை கொலைகாரப்பினம் அறவே வேகாது. வெட்டி கொத்தித்தான் கொலை வேக வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மயானத்திலே பிணங்கள் வராத நாட்களே கிடையாது. பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது தீ மூட்டியதென்றும் தெரியாது, தீ அணைந்ததும் கிடையாது. அது மட்டுமல்ல, மற்ற இடத்திலெல்லாம் பாலை ஊற்றுவார்கள். இந்த சுடுகாட்டிலே பிணத்துக்கு பாலை கொடுப்பார்கள். இவைகளெல்லாம் சரித்திர சான்றுகள். எப்படி எப்படியோ இருந்த இந்த ஹரிச்சந்திரன் 56 தேசத்துக்கு ஏக சக்கரவர்த்தியாக வாழ்ந்த இந்த ஹரிச்சந்திரன் இந்த பிணவாடையில் நின்று பிணம் தன்னை உன்னை முன்னே வைத்து கால்பண உணர்த்தண்டு வாய்க்கரிசி வாங்குவதில் எந்த ஒரு கடமையும் நான் தவறாமல் இருக்க வேண்டும் என்று உன்னை முன்னே வைத்து என் பணியை துவங்குகிறேன் அல்லவா? எனக்கு இந்த நிலை இறைவா நீ தந்தாய் துன்ப நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை வாரி தந்த துன்ப நிலை, கேட்பதற்கு இந்த நிலை என் வாழ்க்கை கதையை கேட்க வேண்டும் என்றால் இலையோடு இலையாகவும் கிளையோடு கிளையாகவும் அவ்வளோ இருக்கின்ற ஆலவிருட்சத்திலே மறந்திருக்க வேண்டும். அப்படி மறந்திருந்தால் என் கதையை சொல்லுகிறேன். பிணமெறியும் சுடலையில் வந்து பிணம் சுடுகோலை பிடித்ததென்ன என் வாழ்க்கை இதாகுது தர்மா. நமக்கு வந்த விதி யாருக்குமே வரக்கூடாது. கேட்டுக்கொள், தூரத்தில் வைத்து விட்டு போ. நீ வரும் வரை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. காசிதாசம் கழுத்தை முடிச்சு கொண்டு
அவன் போட்டிருந்த ஆடை அவன் திருடி எடுத்துட்டு போறேன் நீ. அப்பா உங்கள் பையன் மாறி தவறாக என்னை தெரிவிக்க வேண்டாம். ஆ, அப்படிப்பட்ட கொலை நான் செய்யவில்லை. வழியில புள்ள கணக்கு மற்ற காசு இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம் வேணும்? ஐயோ, இது காசிமா நகரத்திலே வீதி வீதியா சென்று பிச்சை எடுத்த காசப்பா. என்னாலே தானம் செய்வதற்காக பிச்சை எடுக்கிற அளவுக்கு நான் என்ன முட்டாள? பிச்சை எடுக்கிற அளவுக்கு யாரப்பா வேறுல காரணம் கேட்பான். மரியாதை எப்படி கிடைக்குது பத்தியா? என்னுடைய மயானத்திலே என்னை வந்து யார் என்று கேட்பது நீயா? இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. நான் தான் இந்த மயானத்தை காத்துக் கொண்டிருக்கிற காவல்காரன். காவல்காரனா? நான் கூலிக்காரன் ஐயா. நமக்குள்ள எது தகராறு? என்ன வேலை? என்ன வேலை? எதற்காக வந்த? உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன வேலை? உன்னை ஒண்ணு அடிக்க சொல்லல, அது பெரிய வேலை. ஒருத்தரை வந்து குத்த சொல்லல, அது பெரிய வேலை. அப்படியா? சாதாரணமா ஒரு சின்னோண்டு கொலை பண்ணணும், அவ்வளவுதான். கொலை பண்ண வேண்டுமா? சாதாரண வேலையா? ஏண்டா? காசு கணக்கு வந்து கழுத்தை முடிச்சு கொண்டுட்டு இதுக்கு அந்த அம்மா காசு பத்தி சொல்ல வெட்ட சொல்லி உத்தரவு. யார் உத்தரவு? யாரோட உத்தரவு இருந்தா வெட்டுவேன்? என்னுடைய எஜமான் உத்தரவு இருந்தால் வெட்டுவேன். உன்னுடைய எஜமா யாரு? வீரபாகு. தம்பி ஒரே வெட்டு. எதை பத்தி பேச மாட்டாங்க. உண்மைதான். என்னுடைய எஜமானுடைய கையெழுத்து எவ்வளவு அழகாக இருக்கின்றது பார்த்தாயா? சரி, கொண்டு வாருங்கள் அந்த சண்டாளையை. ஒரே வெட்டாக வெட்டி விடுகிறேன். சுவாமி, தேவி, நான் தான் சுவாமி. நீயா? சுவாமி, அண்ணே, கால்பணம் முழத்துண்டு வாங்க சென்ற உனக்கு இக்கடி வர வேண்டிய காரணம் என்னம்மா? இந்த காவலாளி நான் கொலை பாப்பா, இங்க செய்ததாகவும் வர. திருடியதாகவும் தங்களிடம் வர சொல்லுங்க. அழைத்து மொட்டை பாப்பா கொஞ்சம் தள்ளி போ. நான் தான் குழந்தை, நீ வருவாய், பார்த்துக் கொள்கிறேன் என்று உன்னிடத்தில் உரைத்தேன் அல்லவா? இப்பொழுது திருடாமல் ஏய், என்னடா வாடா? பசங்க வந்தானே பசங்களா? பெற்று வந்திருக்கின்றாய். கொலை செய்யாமலே கொலைகாரி என்ற பட்டத்தை பெற்று வந்திருக்கின்றாய். இல்லை சுவாமி, தாங்களுக்கு நன்றாக தெரியும் நான் கொலைக்காரி இல்லை. உண்மை. நான் திருடவில்லை சுவாமி. நீ திருடியலை என்பது ஆண்டவர் எனக்கு தெரியும். ஆனால் ஊரார் பெண்களுக்கு நீ குலகாரி என்றும் திருடி என்றும் பெயர் பெற்று விட்டாய். உன்னை வெட்டுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை கண்ணே, வேறு வழி இல்லை. கொண்டவனின் கையினால் வெட்டப்படுவது நான் பாக்கியசாலி சுவாமி. தாங்களே என்னை வெட்டி வீழ்த்து விடுங்கள். தாங்களுக்கு இட்ட கடை தாங்கள் நிறைவேற்றுங்கள் சுவாமி. என்னை வெட்டி விடுங்கள் சுவாமி. கண்ணே, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டோமா பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி தவித்த நாட்கள் எத்தனை எத்தனை. இப்பொழுது பார்த்த கொஞ்ச நேரத்திலே என் கரங்களாலே உன்னை வெட்ட ஆண்டவன் உத்தரவு கொடுத்து விட்டானே ஆண்டவா. நான் என்ன செய்வேன் கண்ணே? மணியே, உன்னை எப்படி என் கரங்களால் வெட்டப் போகிறேன்? சுவாமி, தாங்கள் கொஞ்சமேலும் மனம் தளர வேண்டாம் என்று சொன்னீர்களே. தாங்களே உண்மை நான் எப்பொழுதும் சந்திக்க நேர்ந்தால் என்று நம்முடைய சந்திப்பு இதுதான் சுவாமி. காலக்கொடுமை விதி யாரை விட்டது? தாங்களுக்கு இட்ட கடலில் தாங்கள் நிறைவேற்றுங்கள். கொஞ்சமேலும் அஞ்ச வேண்டாம். தாங்கள் இதயத்தில் என்னை இதயத்தில் இருந்து விட்டறிந்து தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் சுவாமி. தாங்கள் இட்ட முயற்சி செய்யுங்கள் சுவாமி. கண்ணே, கண்ணே, உன்னை நான் வெட்டுவதா? மஞ்சள் பூசி மகிழ வேண்டிய உன்னுடைய முகத்திலே செந்தனத்தால் நெஞ்சை பிளக்க வைத்து விட்டேன் கண்ணே. நெஞ்சை செந்தனத்தால் பிளக்க வைத்து விட்டேன். பூ முடித்து போட்டு அழகு பார்க்க வேண்டிய உன்னுடைய கூந்தலிலே புதர்கள் நிறைந்த முக்களால் ஆகிவிட்டேனே கண்ணே. கண்ணே, சுவாமி, காட்டாத்தில் வருகின்ற வெள்ளம் பட்ட மரத்தை தான் அடித்து போவோம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். பச்சை மரத்தையே அடித்து போவதை பார்த்தாயா கண்ணே? நம் வாழ்க்கையே இருந்து விட்டது. நம் வாழ்க்கையே அடித்து சென்று விட்டது கண்ணே. சுவாமி, நம்முடைய வருத்தப்பட வேண்டாம் சுவாமி. தன் மனைவியை வெட்டியாவது சத்தியத்தை காப்பாற்றினீர்கள் என்று உண்மைதான். தாங்கள் பெயரிலே ஆட்டப்பட வேண்டும் சுவாமி. அதனால் தாங்கள் என்னை வெட்டி விடுங்கள் சுவாமி. அப்பட்டே, ஏதோ நம்முடைய குலகுருவான வசிஷ்டரை மனதில் நினைந்து கொண்டு இஷ்ட தெய்வத்தை நினைந்து கொண்டு இந்த பலிபீடத்திலே புரிந்து கொள்வார். உன்னை ஒரே வட்டாக வெட்டி என்னுடைய சத்தியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன் தேவி. என்னுடைய இஷ்ட தேவதையை வணங்கிக் கொள்ள சொல்கின்றீர்கள். தாங்கள் தானே என் இஷ்ட தேவதை. தெய்வமே, நீதான் என்னை ஆட்கொள்ள வேண்டும். கணவனையே கண்கண்ட தெய்வமாக நான் வணங்கும் பொழுது எனக்கு தாங்கள் இல்லாத வேறொரு தெய்வம் இல்லை. தாங்கள் தான் என்னை ரட்சிக்க வேண்டும் சுவாமி. தம்பி நவர் தம்பி தலை
என்ன கண்டேன் சுவாமி, என்னுடைய என்னை வெட்டி வீழ்க்கும் பொழுது நான் மனதிலே ஒன்றை நினைத்தேன். நம்முடைய கணவனே நம்மை வெட்டுகின்றானே என்று நினைத்தாயா? இல்லை சுவாமி, நான் தவறாக ஒன்றும் நினைக்கவில்லை. பிறகு என்ன நினைத்தாய்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தாங்களுக்கே நான் மனைவியாக வேண்டும், பெற்ற குழந்தைக்கே நான் தாயாக வேண்டும் என்று தவறாக நினைத்தேன் சுவாமி. என் பத்தினி தெய்வமே, இந்த பிறவியில் நீ எனக்கு மனைவியாக வந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதாதா? அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்து அந்த பிறவியில் என்னை கணவனாக அடைந்து பலவிதமான கஷ்டங்களை அடைய வேண்டுமா? இல்லை சுவாமி. வேண்டாம் தேவி, வேண்டாம். மனதை நின்று கொள்ளாமல் குருவனையை வணங்கிக் கொள். ஒரே வெட்டாக மீண்டும் உன்னை வெட்டி என்னுடைய சத்தியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன் தேவி. சத்தியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. கஷ்டம் மனைவி கற்பனை தவறாதிருப்பது உண்மை என்றால், இந்த ஹரிச்சந்திரன் சத்தியம் தவறாதிருப்பது உண்மை என்றால், சத்தியம் நிலைக்க வேண்டும், நீதி நிலைக்க வேண்டும், நேர்மை நிலைக்க வேண்டும். என்னோடு சூரியனும் அழிந்து நிறுத்தியது யார்? 30 கோடி தேவர்களா? 48,000 ரிஷிமார்களா? கிண்ணறா, கிண்டுறா, சித்தி வித்தியாதரா? யாரப்பா யார்? மண்டலத்தில் கிட்டி பெற்ற மணிமேகலாய் ஹரிச்சந்திரா, சத்தியம் என்ற சொல்லுக்கு உயிரூட்டுவதற்காகவும் உனது புகழை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவே தேவர்களால் ஆடிய நாடகம் தான் இது. தோவார் உனது ஊனக்கணிக்கு ஞானக்கர் அளிக்கின்ற தரிசித்துக் கொள்வார். பரம்பொருளே, இறைவா 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 என்று கத்தினேன், கதறினேன். அப்பொழுதெல்லாம் காட்சி கொடுக்காத தாங்கள் இப்பொழுது என்னுடைய மனைவியை வெட்டி என்னுடைய சத்தியத்தை நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வேண்டாம் ஐயா, வேண்டாம், விடுங்கள். நான் என் மனைவியை வெட்டி சத்தியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன். வேண்டாம். சொல்லுங்கள். 33 கோடி முனிவர்கள் பொய்யுரைத்தனர். இன்று வரையில் ஓர் பொய்யுட உழைக்கவில்லை என்றால் எண்ணில் ஒரு மணி உயர்ந்தவனாக இருக்கின்றாய். அதனால் தேசத்து மன்னனை யாருக்கு வேண்டுமானால் தேசத்தை கொடுக்கலாம் அல்லவா? நாடு நாடு எனக்கு தேவையில்லை. நான் மன்னனாக இருந்து பட்ட கஷ்டங்கள் நினைத்து பார்த்தாலே பயமாக இருக்கிறது சுவாமி. நாட்டை யாருக்கு வேண்டுமென்றாலும் 56 தேசத்தில் யாருக்கு வேண்டுமென்றாலும் தாங்கள் கொடுத்து விடலாம். எனக்கு மனப்பூர்வமான சம்பளம் சுவாமி. ஹரிச்சந்திரா, சுவாமி, 56 தேசத்தில் ஏனோ ஒரு தானே உண்மைதான் உனக்கே தந்தோம். அப்படியா? இதை ஏற்க நான் மறுத்தேன். ஹரிச்சந்திரா, தேவர்களால் செய்த முடிவை மனிதன் மாற்றக்கூடாது. ஆகினால இந்த தேசத்திலே சுகரித்துக் கொள்வாய். செல்ல அயோத்தி மாநகரம். சுவாமி, தங்களுடைய சித்தமே என் தாக்கம், தங்களுடைய சித்தமே என் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. எனக்கு பட்டாபிஷேகத்தை சூட்டி வைக்க வேண்டும் சுவாமி. அப்படி
ஹலோ அன்பார்ந்த நாடக கலைஞர் மக்களே, இப்பொழுது இன்றைய இரவு உங்களிடத்தில் அர்ச்சனாக வேடம் என்று நடித்த அருமை சகோதரர் கேமரா எடுத்துங்க. அருமையண்ணன் நிகழ்கலை செல்வம் என்ற விருதினை வழங்கிய சிறப்பிக்கிறோம். தகர்தோ சுவாமி சங்கர்தோ சுவாமியினுடைய 84ஆம் ஆண்டு நினைவஞ்சல் நாடக விழாவில் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு நிகழ்கலை செல்வம் என்ற விருதினை வழங்கி சிறப்பிக்கிறோம். இந்த நாடகத்திற்கு நடித்த நடிகர்களுக்கு சார்பாக அருமை அண்ணன் கன்னடத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் பிரபல நாடக அமைப்பாளர் தமிழரசன் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள். கலையும் தென்றலும் கொஞ்சம் விளையாடும் கன்னி தமிழகத்திலே பிறந்த எனருமை நாடக கலாரிசை பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, விவசாய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மனைவிகளே, வில்லுக்கோர் ராமாயணம் சொல்லுக்கோர் ஹரிச்சந்திரா. இந்த விஞ்ஞான உலகத்திலே இந்த ஹரிச்சந்திரா நாடகம் தேவையா இல்லது மற்ற நாடகம் தான் தேவையா? ஆண்டவன் இருக்கின்றானா இல்லையா என்பதை கேள்விக்குறி நடிப்பிசை வேந்தன் அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் அரும்பாடுபட்டு இந்த நாடகத்தை உங்களது கிராமத்திலே நடத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக மிகப்பெரிய கர்நாடக சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரா மயானம் மட்டுமல்ல, சத்யவான் சாவித்திரி, நல்லத்தங்காள், வள்ளி திருமணம் போன்ற அனைத்து நாடகங்களையும் ராஜபாற்றாக தோன்றி நடிக்கின்ற அருமை சகோதரர் ரவி அவர்கள், குமாரமங்கலத்தைச் சேர்ந்த ரவி அவர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஆசிரியராக இருந்து பயிற்றுவித்து இந்த நாடகத்திலே நல்ல முறையிலே அரங்கேற்றம் செய்ய உறுதுணையாக இருக்கின்றார்கள். அருமை சகோதரர் ரவி அவர்களுக்கும் எங்களது பெண்ணாடம் நாடகத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலம் கடந்துவிட்ட காரணத்தினாலே அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. எங்கள் நாடகத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து சகோதரர்களுக்கும், நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். அன்பு வணக்கம். அவ்வளவே நானும் இந்த ஊர் மக்களுக்கும் இங்க வந்து பார்த்த அன்பர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொடுக்க ஒத்துழைத்த இவ்வூர் தலைவர் அவர்களுக்கும், என்னுடைய விழா குழுவினர் அவர்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு வணக்கம். இல்லடா வேற ஏதாவது கிடக்கணும் போல சின்ன